ஏப்ரல் 2, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறார். The Lord hears your petition. He blesses you. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Acts chapter 10 verse 31. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கொர்நேலியு என்பவர் தெய்வ பக்தி நிறைந்தவராகவும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவராகவும் ஜனங்களுக்கு எப்பொழுதும் மிகுதியான தான தர்மங்கள் செய்கிறவராகவும் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவராகவும் இருந்ததாக வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இவர் தெய்வ பக்தி உள்ளவராக மாத்திரமல்ல, தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். இந்த காலங்களிலே குடும்பத்தில் ஒருவர் மட்டும் தேவனுக்கு பயந்து வாழ்பவர்களாக இருப்பார்கள், மற்றவர்கள் தேவனை பற்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். இதை போன்று இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பம் முழுவதும் தேவனுக்கு பயந்தவர்களாக பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பக்தியாக இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் சொந்த குடும்பத்தை பக்தி உள்ளவர்களாக நீங்கள் நடக்க செய்ய வேண்டும். God has heard your prayer. My dear brothers and sisters, the Bible says that Cornelius was full of godliness and lived in the fear of God with all his household, and always gave a lot of charity to the people and always prayed to God. He was not only pious but also God-fearing along with all his family members. In these times, only one person in the family will be God-fearing and others will be ignorant about God. It should not be like this. Your whole family should be God-fearing and pious. It is not enough that you are pious, you have to make your own family to be pious. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, கிருபையுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, ஜீவனுள்ளவரே, ஜீவாதிபதியே, பரிசுத்தரே, ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்தது. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீ தந்த நம்முடைய வார்த்தையின்படியாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீ கேட்கிறவராக, அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருகிறவராக இந்த நாளில் நீர் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொர்நேலியு எப்படியாக ஜெபித்தானோ அதே போல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே ஜெபிக்கிறவராக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபமே ஜெயம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று ஆண்டவரே தங்களுக்காக, தங்கள் குடும்பங்களுக்காக, நாட்டுக்காக, மற்றவர்களுக்காக, ஆண்டவரே நோயோடு இருக்கிறவர்களுக்காக, இன்னும் பலவிதமான ஆண்டவரே அப்பா பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் அந்த பிள்ளைகள் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருபோது அவருடைய பிள்ளைகள் ஜெபத்தை மறக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே தங்களை ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக அப்பா பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே சோர்வுகளும் வரவே கூடாது. ஆண்டவரே, ஜெபத்தில் ஆண்டவரே சோர்வுகள் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெப ஜீவியத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே நேரத்தை செலவிட்டு ஜெபிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயந்து வாழும்படியாக அப்பா அவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே அவள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஆண்டவரே அப்பா இயேசுவே உமக்கு பயந்து வாழ்கிறவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு போனால் போகாது அப்பா, அவள் குடும்பங்கள் இருக்கிற அனைவரும் ஆண்டவரே சேர்ந்து ஆண்டவரே பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலே அந்த ரட்சிப்பை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருப்பாள். அப்படியல்ல ஆண்டவரே, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பான், கணவன் ரட்சிக்க
ரட்சிக்கப்படாமல் இருப்பான். அப்படியல்ல ஆண்டவரே, முழு குடும்பம் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய குடும்பமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே நல்ல ஒரு ஜெப ஐக்கியம் இருக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பக்தியுள்ள குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்பா அநேக குடும்பங்களில் ஆண்டவரே பக்திகள் குறைந்து போன ஆண்டவரே சூழ்நிலையில் இருக்கிறது. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். இல்லையப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக அந்த பக்தி வைராக்கியத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு முதல் இடத்தை தரவும் ஆண்டவரே, ஜெபத்திலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா முழுவதும் ஆண்டவரை ஈடுபடவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக நம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தில் என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனையும் கூட ஆண்டவர் நீர் அவருடைய விசுவாசத்தின் படியாக அவர்களுக்கு அதை நீர் கொடுத்து அவளை நீர் வழி நடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அப்பா நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே அவர்களுக்கு ஆண்டவரை போதுமானவராக இருப்பீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணக்கூடிய நல்ல சுகம், பலன், ஜீவனை, ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக எல்லா நன்மைகளையும் உம்முடைய ஆண்டவரை கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரை வழிநடத்தியாலும் துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.